உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மேசம் ராசியின் குரு பெயர்ச்சி ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். குரு பகவான் 1/5/2024 தேதியன்று ஜென்ம ராசியை விட்டு தனம், குடும்பம், வாக்கு ஆகியவற்றை குறிக்கும் ரிஷபராசிக்கு மாறுவது மிக நல்ல கிரக மாறுதல் ஆகும். மேலும் ரிஷபத்திலிருந்து உங்கள் ராசிக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தையும் ஆயுள் ஸ்தானத்தையும் ஜீவனஸ்தானத்தையும் தனது சுப பார்வையினால் தூய்மைப்படுத்துகிறார். குடும்பத்தில் பண கஷ்டம் நீங்கும், சுபிட்சம் பெருகும், வருமானம் வரும். ஒரு வருட காலத்தில் படிப்படியாக உயர்வதை அனுபவத்தில் காண முடியும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தால் நல்ல வரன் அமையும். பழைய கடன்கள் உங்களுக்கு இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழி பிறக்கும். வேலையில்லாமல் அவதிப்படும் அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை அமையும். உத்தியோகம் காரணமாகவோ அல்லது குடும்ப பிரச்சனைகள் காரணமாகவோ அடிக்கடி வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும். உத்தியோகத்திற்கு அதிகாரம் படைத்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாகிய கும்பராசியில் சஞ்சரிக்கும் நிலையில் குரு பகவான் தனஸ்தானத்திற்கு மாறியுள்ளது மிக நல்ல எதிர்காலத்தை எடுத்துக்காட்டுகிறது. மேலும் ஜீவனஸ்தானத்திற்கு குருவின் சுபப்பார்வையும் கிடைப்பது வரும் ஒரு வருட காலத்துக்கு உத்தியோகத்தில் பல நன்மைகள் கிடைக்கவிருப்பதை எடுத்து காட்டுகிறது. மேலதிகாரிகள் உங்களை மரியாதையுடன் நடத்துவார்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். எவ்வித கவலையும் இல்லாமல் பணிகளில் உங்கள் கவனத்தை முழுமையாக செலுத்த முடியும். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மேசராசினருக்கு புதிய சலுகைகளும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். இதனை அனுபவத்தில் பார்க்கலாம். வெளிநாடு சென்று பணியாற்றும் விருப்பம் இருந்தால் அது நிறைவேறும். புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மேசராசினருக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். தொழில், வியாபாரம். தொழில் ஸ்தானத்தை குரு பார்வை ஏற்படுவதால் தொழில் ஒரு வருட காலத்திற்கு வியாபார அபிவிருத்தியும் லாபமும் கிடைக்கும். சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள். நிர்வாக மேன்மைக்கு ஆதரவாக உங்களது உழைப்பு இருக்கும். புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற ஆண்டு இது. வரும் ஒரு வருட காலத்திற்கு குரு பகவான் தனஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் வர ஆரம்பிக்கும். வியாபாரம் வாய்ப்பும் அதன் காரணமாக பல வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் அமையும். புதிய தொடர்புகளும் வியாபார அபிவிருத்திக்கு உதவிகரமாக அமையும். புதிய முதலீடுகளில் நீங்கள் துணிந்து இறங்கலாம். கலைத்துறையினர். குடும்பத்தில் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பண நெருக்கடி குரு பகவானின் சஞ்சார பலத்தினால் இது படிப்படியாக நீங்கிவிடும். புதிய வாய்ப்புகள் தக்க தருணத்தில் கை கொடுக்கும். செல்வாக்கு உயரும். சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் அதன் மூலம் வருமானமும் கிடைக்கும் என்பதை குரு பகவானின் சுப பார்வை ஜீவனஸ்தானத்திற்கு கிடைப்பது எடுத்துக்காட்டுகிறது. திரைப்படத்துறையினருக்கு நல்ல வருமானத்தையும் புதிய வாய்ப்புகளையும் பெற்றுத் தருவார் குரு பகவான். அரசியல் துறையினர். தொடர்ந்து பல மாதங்களாக ஏற்பட்டு வந்த மனக்குழப்பம் குருவின் கருணையினால் நீங்கும். மேல்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது இருந்த சந்தேகம் இனி நீங்கும். ஒரு சிலருக்கு கட்சி மாற்றத்திற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. மாணவ மாணவியர். கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்களில் குருவும் புதனும் 2 பேரும் ஒன்று. கிரகப்புத்திரன், நினைவாற்றல் ஆகியவை அதிகரிக்கும். கல்வித்துறைக்கும் குரு பகவானுக்கும் நெருங்கி தொடர்பு உண்டு. மாணவ மாணவியரும் படிப்பில் சிறந்த முன்னேற்றத்தை அடைவார்கள். விவசாயத்துறையினர். வியாபாரத்துறைக்கு நேரடியாக ஆதிபத்தியம் கொண்டவர் செவ்வாய். இருப்பினும் குரு செவ்வாய் இணைந்து அளிக்கும் யோகத்திற்கு குருமங்கள யோகம் என்ற பெயர். செவ்வாய் மற்றும் குரு ஆகியோர் நட்பு கிரகங்களாவர். ஆதலால் வரும் ஒரு ஆண்டில் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தியை அடையும். சூரியன் அனுகூலமாக இருப்பதால் அரசாங்க உதவியும் சலுகைகளும் தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பெண்மணிகளின் நன்மைகளுக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் 2. அவைகள் முறையே குருவும் சுக்கிரனும் ஆவர். 2 பேரும் நல்ல நிலைகள் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு நன்மைகளே நடக்கும். பரிகாரம். வியாழக்கிழமைகளில் மாலையில் தவறாமல் நெய் தீபம் ஏற்றி வைத்து வருவது குரு பகவானின் தோஷத்திற்கு சிறந்த பரிகாரமாகும். நன்றி.